டிசம்பர்னாலே மழை பெய்யும். ஆனா டிசம்பர் 1 அடிச்சது பாருங்க மழை, அருமையான மழைங்க. 10 நாள் 10 சென்டிமீட்டரா பெஞ்சிருக்க வேண்டிய மழை 2 நாள்ல 20 சென்டிமீட்டரா பெஞ்சு சென்னைக்குள்ள இன்னைக்கு ஏகப்பட்ட தண்ணி வெள்ளம் அங்க நிக்குது, குட்டையும் குளமும் கடலுமா சேர்ந்து. ஹலோ டைனோ ஃபேமிலி, வெல்கம் டு குட்டி டைனோசர். நான் உங்கள் பிரவீன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா சோசியல் மீடியாலும் நம்ம பேஜஸ் அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், த்ரெட் எல்லாத்துக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நோட்டிபிகேஷனுக்காகவும், அப்டேட்காகவும், என்டர்டைன்மெண்ட்காகவும், இன்ஃபோர்டைன்மெண்ட்காகவும், வ்ளாக்காகவும், எல்லாத்துக்காகவும் இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன், என்னைக்குமே கனெக்ட்ல இருங்க. இன்னைக்கான சம்பவத்துக்கு வருவோம். எங்கேயோ போற மாதிரியாத்தா, என் மேல யாராத்தான்னு டிசம்பர் நாளே மழை பெய்யும். ஆனா டிசம்பர் 1 ஆரம்பிச்சது பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு பெஞ்ச இந்த திவ்யா புயல். முதல்ல இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ஒண்ணு தமிழ்ல பேர் வை, ஹிந்தியில பேர் வை. ரெண்டுமே உனக்கு பிடிக்கலையா இங்கிலீஷ்ல கூட பேர் வச்சுக்கோ. ஆனா ஜாப்பனீஸ்ல இருந்து எடுக்கிறேன், கொரியன்ல இருந்து எடுக்கிறேன், எகிப்துல இருந்து எடுக்கிறேன், நார்த்ல இருந்து எடுக்கிறேன்னு எடுத்து என்னத்தையாச்சும் வச்சுட்டு வாயில வராத பேரா வைக்கிறீங்களே சாருக்கு, அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? சொல்ல முடியலங்க, வாயில சில வார்த்தையெல்லாம் நாக்குல வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. சோ தயவு செஞ்சு ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன், பேர் வைக்கும் போது வாயில நுழையிற பேரா 10 தடவை நீங்களே சொல்லி பார்த்து வைங்க, இல்லைன்னா 10 பேரை சொல்லி பார்க்க வச்சு வைங்க, சரியா? நன்றி, வணக்கம். இதை கோரிக்கையை நான் வைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. மக்கள் எல்லாம் ஏகப்பட்ட கான்ல இருக்காங்க. என்னடா தண்ணி போக மாட்டேங்குது, வடிகால் காவா கட்டினாங்களே என்னாச்சு? நீங்க கோவம் எல்லாம் படக்கூடாதுங்க. வெறும் 4000 கோடிக்கு தான் அவங்க காவா கட்டியிருக்காங்க. வெறும் 4 வருஷம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன 2 நாள்ல பெஞ்ச மழை உடனே ஓடின்னு நினைச்சா அது எப்படி ஓடும்? அது ஒண்ணு நின்றா தானே மழை பெஞ்சதுன்னு அர்த்தமா இருக்கும். அது மனசாச்சு ஒருத்தர் அது கவர்மெண்ட்டுக்கு. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா 4000 ரூபாய் கோடி செலவு பண்ணி கட்டின காவாயை விட்டுட்டு கூட ஜேசிபி வச்சு மழை தண்ணியை இந்த பக்கமும், மோட்டர் வச்சு மழை தண்ணியை அந்த பக்கமும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ 4000 கோடி செலவு பண்ணி செஞ்ச காவாவை பத்தி கேட்க கூடாது. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு சும்மா கஷ்டம்ல. 4000 கோடி வச்சு செலவு பண்ணது மனசு கஷ்டமாயிடாது கட்சியில. ஆமா, அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த புயலை பத்தி தான். இந்த புயலுக்கு வச்ச பேரு திட்வா புயல். யாரு திட்டவான்னு தெரியல, அந்த புயலை தாங்க திட்டணும். வந்ததுன்னா வந்திய, என்னைக்கு ரெட் அலர்ட் சொன்னாங்களோ அன்னைக்கு வந்தியா. 30 நவம்பர் மாசம் ரெட் அலர்ட் சொல்லி உனக்கு மரியாதை கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தா நீ அன்னைக்கு வரமாட்ட. 1 நீ வந்தாதானே நினைச்சு விட்டுக்கிட்டா வந்து பெஞ்ச அடமலையா சூப்பரா. அதை நம்பி எல்லாரும் 2 மழை பெய்யும் நினைச்சு காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு லீவ் விட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சரி லீவு தான் விட்டுட்டாங்களே, போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணிட்டாங்களே, மழை வராதுன்னு. ஆனா 2 நின்று பெஞ்சதுங்க 6 மணி நேரம் ஒரே இடத்துல போயிட்டு அருமையா பெஞ்சதுங்க. பெஞ்ச மழையாலதான் இன்னைக்கு சென்னையில பாதி இடத்துல வெள்ளம் நிறைய தேங்கி இருக்கு. எங்க வீட்டை சுத்தி என்னைக்குமே மழை பெஞ்சாலும் தேங்காது, பல வருஷமாச்சு மழை தேங்கி. ஆனா எங்க வீட்டை சுத்தி இன்னைக்கு மழை தேங்கிருக்குங்க. மக்கள் எல்லாம் பத்திரமா இருங்க. இந்த மழையில பல வியாதிகள் வரும், கொசு தொல்லை இருக்கும், டெங்கு, டைபாய்டு, காய்ச்சல் போன்றவை வரும். சோ சுடுதண்ணியை யூஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க, நல்லபடியா இருங்க. அடுத்ததா இது 1 2 தமிழ்நாட்டுக்கு நடுவில், தமிழ்நாட்டுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பக்கம் வந்து நின்று நல்லபடியா மழை பெஞ்சு முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு நைட்டோட ஓரமா ஒதுங்கி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சோ 3 டிசம்பர் மாசம் இந்த மழை முடிஞ்சிடும். அதன் திருவள்ளூர் ஓரமா வந்து முடியறதுனால திருவள்ளூர்ல மிதமான மழை இருக்குன்னு ஒரு மஞ்சள் அலர்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதனால திருவள்ளூர்ல இருக்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் போறமோ இல்லையாங்க, மழை பெஞ்சா டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு எந்த மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்களா, காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க பாக்குறதே தனி இன்பங்க. அது அனுபவப்பட்ட எங்க மாதிரி 90s தான் தெரியும். அதை சொன்ன ரமணன் சாருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் வந்தாலே எங்களுக்கு லீவு தான், அவர் வந்தாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். இப்பதாங்க நீங்க சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், விஜய் சார், அஜித் சாரு இவங்கெல்லாம் அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காலையில சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ, ராசி பலன் பாக்குறாங்களோ இல்லையோ, மழை பெஞ்சா டிவியை போட்டு நியூஸ் சேனல் வச்சுட்டு, அதாவது என்னைக்குமே நியூஸ் பார்க்காதவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணிட்டு மழை பெய்யுது, லீவ் வருமா வராதா, ரமணன் சார் ஒரு வர மாட்டாரான்னு காத்துக்கிட்ட காலம்லாம் அப்பங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த மழை புயல் 3 அதோட கரை கடந்து போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிதமான மழை தான் இருக்கும். அதோட 3 அப்புறமா மழை பாதி அரை நாள்லயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் புயல் வந்தாதான் உண்டு மழை வரும். அது நடுவுல சீசன் டைம் இல்லையா, அப்பப்போ எப்பயாச்சும் மழை பெய்யும், வரும், போகும். சோ எல்லாரும் வீட்டுல சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க.
இந்த மலையில நம்ம சில பேரை முக்கியமா பாராட்டி ஆகணும். அந்த சில பேர் யாருன்னா, அரசியல்வாதிகளை நான் சொல்லவே மாட்டேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி பத்தி நம்ம ஆயே திறக்க மாட்டேன். நான் இதை பாராட்ட வேண்டியது யாருமே கண்டுக்காத தூய்மை பணியாளர்கள் தான். மழை பெஞ்சு அங்கே இங்கே சாக்கடை அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாம இருக்கிற இடத்துலயும், மரம் விழுந்து கிளைகள் விழுந்து ரோட்டை டிராபிக் ஜாம் ஆகி அடைச்சிக்கிட்ட இடத்தையும் அவங்கதான் கட் பண்ணி முன்னின்று சுத்தம் பண்ணி சொந்த கையால காலால எதை பத்தியும் யோசிக்காம வாங்குற அந்த சொச்ச ரூபாய் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு ராவபவமா வேலை செஞ்சு இன்னைக்கு யாரையா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூய்மை பணியாளர்களுக்கு மிகப்பெரிய நம்ம நன்றியை சொல்லிக்கணும். 100 நாளுக்கு மேல அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியல, ஆனா அவங்களோட தேவை மட்டும் நமக்கு இருக்குன்றதப்போ கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு நமக்கும். அதை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கு. சரி, ரெண்டாவதா நம்ம பாராட்ட வேண்டியது மின்வாரியத்துறை அதிகாரிகளை, மின்வாரியத்துறை பணியாளர்களை, அதாவது வயர்மேன் சொல்லுவாங்களே அவங்கள. ஏன்னா அவங்கதான் ஸ்பாட்டுக்கு எந்த கம்பி அறுந்திருக்கு, எந்த கம்பி எதோட டச் ஆகுது, எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன ஆச்சு, எந்த மரத்தோட கிளை இடிக்குது, இந்த லைன்ல படுது, டச் ஆகுதுன்றத பார்த்து அதை கிளியர் பண்ணி அவங்க அதை சரி பண்ணி ஒரு ஏரியாவுக்கு கரண்ட்டை கொண்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். பொதுமக்கள்கிட்ட இருந்து ப்ரெஷர் வரும், கவர்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர் வரும். என்ன அந்த ஏரியால கரண்ட் வரலன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நிதானமா கையாண்டு, ஏன்னா அது உயிர் போற விஷயம், கொஞ்சம் மிஸ் ஆனா கூட உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது கரண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுல நல்லா பத்திரமா பணியாற்றிக்க கீழ்மட்ட பணியாளர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பார்த்து வேலையை செய்யுங்க. சென்னையில பெஞ்ச இந்த மழை தண்ணீர் வடிகிறதுக்கு இன்னும் குறைஞ்சது 2-3 நாட்களாக ஆகும். இவங்க காவால அடைச்சிட்டு இருக்க சத்தைய குப்பையை எல்லாத்தையும் குத்தி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த காவா உடஞ்சி போயிடும். தண்ணி போகுமா போகாதான்னு சொல்ல முடியாது, போகும், ஒரு 2-3 நாள் கழிச்சு போகும். நான் என்ன பாக்குறேன்னா, இந்த ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே சில அரசியல் கட்சிகள்லாம் தள்ளு வண்டியில சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு எங்க கட்சி தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, மக்களுக்காக நிக்குதுன்னு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னதானம் பண்றது நல்லதுதான், அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா எப்படிலாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அப்படிலாம் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதுதான் லைட்டா வயிற்றுல ஒரு ஓரமா கிட்னி வெடிக்குது எனக்கு. இந்த புயலின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும்தான் மழையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்படி கிடையாது. ஒரு வாரமா தமிழகம் முழுவதுமே பரவலா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு 4 நாளா தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணேன். கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஃபுல்லா டிராவல் பண்ணேன். எல்லா இடத்துலயுமே விடாது மிதமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, அடைமழை கூட இல்லை. ஸோ இந்த சீசன்ல இப்படிதான் மழை பெய்யும் எல்லாருக்குமே தெரியும், புயல் வரும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாரும் நான் சொல்றது, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காதீங்க, நம்மளோட தேவையை நம்ம தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க, தேவையான காய்கறிகளை வாங்கி வச்சுக்கோங்க, சுடுதண்ணி யூஸ் பண்ணுங்க, கொசு அண்டு விடாதீங்க, குழந்தைகள் இருந்தால் மிக பத்திரமா பார்த்துக்குங்க. உங்கள் மீது அக்கறை கொள்ளுள்ள நாங்கள் குட்டி டைனோசர் டீம். ஸோ பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்த சந்தோஷத்துக்கு இருக்காம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.